தற்கொலை நேரம் சொல்லுங்கிறாங்க. இதை சொன்னால் முடிவே பண்ணுவாங்கன்ட்டு மெட்ரோ வந்து தானே ஏன் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை போட்டு கொடுத்தீங்க? உங்களுக்கு கீழே தானே அந்த ஐஏஎஸ் இருக்காருன்னு கேட்கணும்ல. தாவேக்கா கேட்குறாங்களா? பொதுவாகவே வார்டன்னால அடிப்போம்னுவாங்கல்ல படத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு எதிரானது. பிஜேபினால நிதியே கொடுக்குறது இல்லை. பிஜேபி நிதி கொடுக்காம எங்கள் ஆட்சி நடத்தின்னு இருக்கீங்க. ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் மத்திய அரசு நிதிங்க. பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வரும். இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்குவாங்க. என்னைக்காவது ஜெயலலிதா பீரியட்ல மத்திய அரசு எங்கள் நிதியே தரலன்னு தான் சொல்லி சண்டை பண்ணிச்சிங்களா? இல்லை கலைஞர் பீரியட்ல நடந்திருக்கா? இவர்கள் இப்படி தான் உருட்டு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. தாவேக்கா காங்கிரஸ் நான் பல தடவை சொல்லிட்டேன், வாய்ப்பே கிடையாது. ரெண்டுமே பெட்ரோல் இல்லாத கார். இது ரெண்டும் எங்கள் ரேஸுக்கு போகும். ரெண்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத டீம். பீகார் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா உண்மையிலே வேண்டியிருப்பாங்க. பீகார் எலெக்ஷன் ஜெயிக்கவே கூடாது, ஒன்றும் இல்லாமல் போகணும், மண்ணா போகணும்னா வேண்டியிருந்திருப்பாங்க. திமுக நம்மக்கிட்ட பாமக இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். சண்டையே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நம்ம என்டிஏல இருக்கணுமா டிஎம்கேல இருக்கணுமான்றது. சௌமியா தர்மபுரியில் நின்னாங்கன்னா மினிஸ்டரா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு. உருட்டியே தேமுதிக ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. இப்போ உருட்டி போவாங்க. திமுக கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடிமையாகிறவர் தான் 2021 டிடிவியை சேர்த்து நிற்கலான்னு இப்போ முடியாதுன்னு சொன்னாரா? அடிமைகள் சொல்ல முடியுமா? 90 சீட்டு கேட்டாங்க பிஜேபி, 20 சீட்டு கொடுத்தாரு. அப்போ அடிமை யாராவது பண்ண முடியுமா? அமித்ஷா யாரை முதல்வராக சொல்கிறாரோ அவர் தான் முதல்வர். அடிமை ஒன்றுக்கும் உதவாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல உருட்டுறாங்க. உருட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். இவங்கெல்லாம் எது கட்சி நடத்துறாங்க தெரியல. அப்படியே கழிச்சிட்டு போய் டிஎம்கே சேர்ந்துக்க வேண்டியதானே. எது எடுத்தாலும் டிஎம்கே திட்டங்கள் நான் ஆதரிக்கிறோன்னா நீ எதுக்கு தனியாக கட்சி நடத்துகிற? கொஞ்சம் அறிவு வேணும், கொஞ்சம் யோசிக்கணும்ல. இல்லை மெட்ரோவில் என்னையா நடந்தது? நீ என்ன கேட்கணும்? ஏன் நீ என்ன மத்திய அரசு குற்றச்சாட்டு? ரைட்டு, மத்திய அரசு இது பண்ணுச்சு. மெட்ரோ வந்து தானே இங்கே நகர்ப்புற மேம்பாட்டு இது ஒன்ட்டு ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? ஏன் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை போட்டு கொடுத்தீங்க? முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு கீழே தானே அந்த ஐஏஎஸ் இருக்காருன்னு கேட்கணும்ல. தாவேக்கா கேட்குறாங்களா? கேட்குறது இல்லையே. எஸ்ஐஆருக்கு மட்டும் கிளம்புனாங்க. அப்புறம் யோசிச்சிட்டாங்க, ஃபார்ம் வீட்டுக்கு வந்திருக்கும் போல். வாங்கி பார்த்துட்டு இவ்வளோ தானா, இல்லை இவ்வளோ தானா, இதுக்காக இவங்க வந்து கொண்டு போய் வெளிநாட்டில் கப்பலெல்லாம் விட்ருவான்றாங்க. ஐயோ, இதை சொன்னால் நம்மளை அதை விட தற்கொலை நேரம் சொல்லுங்கிறாங்க. இதை சொன்னால் முடிவே பண்ணுவாங்கன்ட்டு எஸ்ஐஆரில் உள்ள குளறுபடிகளை களைய கோரி ஆர்ப்பாட்டம். ரொம்ப கரெக்டு. அதில் அவர் ஒரு வீடியோ போட்டார். அதுக்கு இவங்க என்ன உருட்டுறாங்க? எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி வீடியோ போடுவாங்களா? பைத்தியக்காரத்தனம். இதுன்னு என்ன பைத்தியக்காரத்தனம்? அவர் சில கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு. ப்ளஸ்ஸு அவர்கள் தொண்டருக்கு சொல்கிறாரு, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. குழு அமைச்சிருக்காரு. யாராவது கட்சிக்காரன் வேலை செய்யலாம் ஆராய்ந்து சொல்லுங்கன்றார். நல்ல விஷயம். அதே சமயத்தில் அவருக்கு சில சந்தேகங்களை கேட்குறாரு. அந்த சந்தேகங்களுக்கு சாதாரண வெளியே விளக்கம் இருக்குது. அவ்வளோதான். அவர் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தாருன்னா அந்த வீடியோ கூட பேசியிருக்க மாட்டார், அந்த கிளாரிஃபிகேஷன் கூட. அப்போது இவ்வளோ தான் விஷயம். ஆனால் இவர்களும் சேர்ந்துக்கிட்டு மெட்ரோ விஷயங்களில் வஞ்சிக்கிறது அப்படின்னு இது பண்ணுறாங்க. பொதுவாகவே வார்டன்னால அடிப்போம்னுவாங்கல்ல படத்தில் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு எதிரானது. பிஜேபினால நிதியே கொடுக்குறது இல்லை. பிஜேபி நிதி கொடுக்காம எங்கள் ஆட்சி நடத்தின்னு இருக்கீங்க. பிஜேபி கொடுத்த பட்டியலின மக்களுக்கான நிதியில் 30% கூட யூஸ் பண்ணல. மத்திய அரசு கொடுத்ததில்ல, திருப்பி அனுப்புகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சமூக நீதி அரசு? எதுக்காக திருப்பி அனுப்பியிருந்தாங்க சார்? பயன்படுத்தலை. இந்த வருஷத்துக்கான பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களுக்குன்னு 7000 கோடி அனுப்புகிறாங்க. அதில் 2000 சில்லற கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு மீதியை கம்முன்னு வச்சுன்னுக்கிறீங்க. வச்சுருந்தா திருப்பி அனுப்பிச்சிடணும். நிதி தரலன்னு என்ன அர்த்தம்? நிர்பயா நிதி சட்டம் ஒழுங்குறதுக்காக வரும். அதை வச்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்தாமல் ஒரு தடவை திரும்பி போச்சு. எல்லாத்துக்கும் மத்திய அரசு நிதி உண்டுங்க. அது கொடுக்கறதுல தாமதமாகுது அப்படின்றது. கொடுக்கறதுல தாமதமாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு இதுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கான செலவுக்கு தான் அது அந்த நிதி கொடுக்குறாங்க. அதை நான் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்போ தேவையே இல்லையா? பட்டியலின மக்களுக்கு தேவையே இல்லையா? அதில் தூய்மை பணியாளர்களும் அது கீழே தானே வர்றாங்க. அவங்க சோறு இப்போ இந்த சோறு போடுறாங்களா, அதெல்லாம் என்ன நினச்சிங்க? இவங்க நிதியா? மதிய உணவு திட்டம், 3 வேளையும் உணவு, அது இல்லை. ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் மத்திய அரசு நிதிங்க. பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வரும். இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்குவாங்க. ஏதாவது கேட்டிங்க வச்சுங்க, ஆய் ஊன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏப்பா என்ன எதுக்கே இருக்கீங்க, ஏறி அடிங்க அப்படின்னு பார்த்தீங்க. பிஜேபி அப்படி தான் இப்படி தான். பிஜேபிக்கு நம்ம வக்காலத்து வாங்க போகிறதில்ல.
இந்த மழை நீர் நிவாரணம், அந்த மழை இந்த இது வெள்ள நிவாரணம் இதெல்லாம் கொடுக்கல தான். அதை நீங்கள் போராடி சண்டை போட்டு வாங்குறதுக்கான சில இடங்களில் போராடணும், சில இடங்களில் ஃப்ரெண்ட்லியாக போகணும், சில இடங்களில் அழுத்தம் கொடுத்து வாங்கணும். இந்த வேலையெல்லாம் பண்ணணும். உள்ளே ஆள் வச்சுருக்கணும். இங்கே கரெக்டான ஐஏஎஸ் இருப்பாப்புல, அவர் பேசினார்னா அங்கே கரெக்டாக பேசி அடித்து நிதியை வாங்கிட்டு வருவார்னு அவரை தூக்கி போட்டு அனுப்புவாங்க. இது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. சண்டை போட்டுனா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இது நடக்கும். என்னைக்காவது ஜெயலலிதா பீரியடில் மத்திய அரசு எங்கள் நிதியே தரலன்னு சொல்லி சண்டை பண்ணிட்டுங்களா? இல்லை கலைஞர் பீரியடில் நடந்திருக்கா? இவர்கள் இப்படி தான் உருட்டு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த மெட்ரோ கதை தான். அதனால் இது ஒவ்வொரு விஷயத்துக்குமா நம்ம எக்ஸ்பர்ட்டாக போய் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதனால தான் பொதுமக்கள் மேலோட்டமான விஷயங்களை நம்பிடுறாங்க. உண்மை வாசற்படியில் கால் வைப்பதற்கு முன் போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடுவாங்க. இப்போ கூட்டணியில காங்கிரஸ் தாவேகா இணையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனா கார்கே சொல்லியிருக்காங்க தாவேகா கூட கூட்டணி இல்லை அப்படின்றது. அதை நீங்க எப்படி பாக்க? தாவேகா கூட கூட்டணி இல்லைன்னாங்களா? திமுக கூட கூட்டணி தொடரும்னாங்களா? திமுக கூட கூட்டணி தொடரும் தான் சொன்னாங்க. அப்படியே மாத்தி சொல்றீங்க. திமுக கூட தொடரும்னா தாவேகா கூட இல்ல தானே? தாவேகா கூட இருக்குன்னு எப்ப சொன்னாங்க? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தெரியுதா எப்படி நீங்க எல்லாம் அந்த புற சூழ்நிலையில மாட்டிக்கிறீங்கன்னு? இல்ல சார், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. பீகார் தேர்தலுக்கு அதான் சொல்றேன். பீகார் தேர்தலுக்கு அப்புறமா கூட்டணி பேசப்பட்டது உண்மையா? அதுக்கு தானே இப்ப அவர் மறுப்பு தெரிவிக்கிற விதமா நீங்களா அதான் சொல்லுவீங்க, நீங்களா மறுப்பு தெரிவிச்சுக்கீங்க, அப்புறம் நீங்களா அதுக்கு ஒரு மாத்தி சொல்லுவீங்க. தாவேகா கூட கூட்டணி இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. இத்தனை நாளா அதை பத்தி அதிகமா பேசல. அதான் சொல்ல வர உறுதிப்படுத்தி அப்படி இல்லை. அப்புறம் கேள்வியை மாத்தி கேட்கணும். திமுகவுடன் கூட்டணி, திமுகவுடன் தான் கூட்டணின்னு உறுதிப்படுத்திருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் கேட்கணும். ஆனா இத்தனை நாளா நம்ம தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வேணும் அப்படின்ற இதுல பேசிட்டு இருந்தோம். மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அப்படியே உருவாக்கிடுவாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி இதெல்லாம் ராகுல் பேசி கொண்டிருக்கார். ராகுல் அவர் கூட பேசுறது இல்லைங்க. தேஜஸ்வி தேடி தேடி நொந்து போயிட்டாப்புல. கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஆளுக்கு இவ்வளோ தொகுதின்னு பிரிச்சுட்டாங்க, வட்டா அப்படின்னு போயிட்டாரு. அவ்வளோதான். பிரச்சாரத்துக்கே வரல. எங்கப்பா ராகுல் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கே தெரியாதுங்க. அப்புறம் வந்து கேட்டால் லண்டனில் இருக்கிறாரு. திடீர்னு ஒன்றா இருந்து ஓட்சோர் மறுபடியும் போயிட்டார். எங்கப்பா ராகுல் தெரிலங்க. இப்படிப்பட்ட ராகுல் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒன்று நம்ம ஆளுங்க தாவேகா காங்கிரஸ், நான் பல தடவை சொல்லிட்டேன், வாய்ப்பே கிடையாது. ரெண்டுமே ரெண்டு இது எது பெட்ரோல் இல்லாத காரு, இது ரெண்டும் எங்கள் ரேஸுக்கு போகும். ரெண்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத டீமு. காங்கிரஸை தூக்கி சுமக்கிறதா தான் உண்டு யாராவது. அப்போ எங்கே இது பண்ணுறது? அதனால் சேர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களை போன்ற ஆட்கள் இந்த பரவலான கருத்துக்கு ஆட்பட்டு ஐயோயோ, இப்போதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயோயோ திடீர்னு இல்லைன்ட்டாங்களே, இது யார் தப்பு? எங்கே சொன்னாங்க இல்லைன்னு? அப்படிலாம் சொல்லியே நடந்தது. நான் சொல்கிறேன், பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கிட்ட ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, இப்படி கேட்போம் அப்படி கேட்போம். இதில் வேற 2 கோஷ்டி இருக்குல்ல, அதில் ஒரு கோஷ்டிக்கு செல்வ பிறந்தகை பிடிக்காது. என்ன 2 கோஷ்டி? யாரை சொல்கிறீங்க சார்? காங்கிரஸில் 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி செல்வ பிறந்தகை தலைவருதுன்னா, இன்னொன்று இது மாணிக் தாகூர், இந்த அம்மா ஜோதிமணி, இந்த ராஜேஷ்குமார் சட்டமன்ற தலைவர், கேஎஸ் அலை, இவங்கெல்லாம் வந்து திமுகவுடன் கூட்டணி இல்லை, திமுகவுடன் அதிக சீட்டு கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம், இப்படிலாம். மாணிக் தாகூர் இன்னும் ஒரு படி மேலே போய், அண்ணா கேசி வேணுகோபால் நாங்கள் வாண்ணா, நீ தான் நான் கேரளாவுக்கு நிற்க போகிறேன், விஜய்க்கு அங்கே அதிக ரசிகர் இருக்காங்கண்ணா, நம்ம வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாம்ண்ணா அப்படின்னு. இவங்களுக்கும் விஜய்க்கும் என்னன்னா காங்கிரஸ் கூட கூட்டம் வச்சுக்கலாம். பிரசாந்த் கிஷோர் அண்ணன் சித்தப்பா சொல்லிக்கிறாப்புல, அவர் தனியாக நின்று ஜெயிச்ச உடனே நம்மளும் இங்கே அதே மாதிரி நின்று பெரிய இது கட்சியாகிடுவோம். வானிலை அறிக்கை பார்த்தா 36% இப்போ இருக்கிறோம் நம்ம, இப்படிலாம் ஊட்டின்னு. இவங்க இங்கே அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஎம்கே யோசிச்சுட்டு இருக்குது இவங்களை என்ன பண்ணுறது. ஒருவேளை சீட்டு ஆட்சியில் பங்கு எதாவது பண்ண உருட்டி தாவேகா பக்கம் போயிட்டாங்கன்னா நம்ம இங்கே கண்டோம். ஏன்னா கூட்டணி இல்லைன்னா டிஎம் கண்டோம். சரி கூட வச்சுக்கிட்டோன்னு நினச்சா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டா என்ன பண்ணுறது? பீகார் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா உண்மையிலே வேண்டியிருப்பாங்க. பீகார் எலெக்ஷன் ஜெயிக்கவே கூடாது, ஒன்றும் இல்லாமல் போகணும், மண்ணாக போகணும்லாம் வேண்டி இருந்திருப்பாங்க. திமுக வேற என்ன, ஜெயிச்சிட்டா தலைக்கு மேலே ஏறிடுவாங்கல்ல. இவர் ஓட்சோர் லண்டன், ஓட்சோர் அமெரிக்கா, ஓட்சோர் சிகாகோ, இப்படி போயிட்டார். அங்கே நான் போச்சு 60 சீட்டு நின்று 6 சீட்டு. சித்தப்பா பிரசாந்த் கிஷோர் 0. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சாரெல்லாம் தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா அவங்க. இங்கே டிஎம்கே பெருசாக பேசலை பாருங்கள், வீடியோலாம் விட்டாரு. அதெல்லாம் அப்போங்க இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசாக பேசதில்லை பாருங்கள்.
அப்படியே விட்டுருவாங்க கண்டுக்காத மாதிரி. அங்கே தோத்தோன்னா கவுண்டமணி மாதிரி ஆகிட்டாப்புல யார், காங்கிரஸ். இப்போ வந்துட்டு தாவேக்கான்னு போனால் போ அப்படின்னு. தாவேக்கா ஐயோ சித்தப்பாவும் போயிட்டாரு, காங்கிரஸும் ஒன்றும் இல்லை, இவங்கள நம்பி நம்ம போனால் நம்மளும் கண்டோம். ஆனால் இங்கே பெரிய வீடு இருக்குது, கூப்பிட்டா செலவுகளெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்போ திமுகலேருந்து காங்கிரஸ் கூட வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மட்டும் போவாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அதுதாங்க எப்படி வேணும் ஏதோ நடக்குங்க. டிஎம்கே வீக் ஆகிடும்ல. அப்போது காங்கிரஸுக்கு என்ன பயனா, நம்மளை தோற்றி விட்டாங்கன்னா நம்ம நட்டாத்தில் போயிடுவோம். நஷ்டம் காங்கிரஸுக்கு தானே. இவங்களோட போகணுன்னா கொஞ்சம் இறங்கி போகணும். அதுக்கு தான் முந்திக்கிட்டு அறிக்கை விட்டது, நாங்கள் ஆட்சியில் பங்கு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம் அப்படி இப்படின்னு செல்வ பெருந்தகம்லாம் சொன்னது. ரெண்டாவது டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களை கழட்டி விட்டால் நம்ம கண்டம் தெரியும், ஆனால் கழட்டியும் விடக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு டிஎம்கேக்கு. தாவேகா இப்போ இவங்களை சேர்த்துக்கிற மாதிரியே இல்லை, இவங்களோட சேர்ந்தா கண்டோன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த கேப்பில் தான் தாவேகா தனியா நின்று போட்டிய 2026 தேர்தலை தனியாக நிற்கணும்னு சில பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் இல்லை, அங்கே பிரசாந்த் கிஷோர் அடி வாங்கிட்டாரு, அதனால் நம்ம இந்த தடவை என்டிஏக்கே போய் பார்ப்போம், ஒரு 40-50 எம்எல்ஏ ஜெயிச்சா நல்லது தானே, எதிர்கட்சி தலைவராக கூட வரலாம், ஸ்வீப் பண்ணிடலாம், டிஎம்கே ஸ்வீப் இல்லாமல் பண்ணிடலான்ற ஒரு எண்ணத்துலையும் இருக்காங்க. அதனால் அதை நோக்கி நகரதான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. இங்கே காங்கிரஸு டிஎம்கே கிட்ட வெறுமனே வந்து அண்ணா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அப்போது டெல்லியிலேருந்து சொன்னால் தான் நம்பிக்கை வரும். ரெண்டாவது இங்கே இருக்கிற அடிப்படிங்க இருக்குல்ல, அதுங்களும் கொஞ்சம் வாயை மூடன்ட்டு அறிக்கை விட வச்சுட்டாங்க, நாங்கள் எங்கள் கூட்டணி திமுகவுடன் தான் எங்கள் கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருட்டி இருந்தாங்கல்ல, இனி அது இருக்காது. தாவேக்காவும் ஏதாவது நம்ம பண்ணலான்னு நினைக்கிறதும் நின்றோம். தாவேக்கா வேறு ஏதோ யோசிப்பாங்க, இல்லை தனியாக நிற்பாங்க. அதனால் நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது, இப்படி கேட்கணும் கேள்வி. இப்போ மற்ற கட்சிகள், அதாவது தேமுதிக, பாமக, இவங்களுடைய நிலைப்பாடுலாம் எந்த கட்சியை நோக்கி இருக்கும்? திமுக, பாமக வந்து என்கிட்ட தான் பாமக இருக்குன்னு சொன்னார் ராமதாஸ். இன்னைக்கு நம்மக்கிட்ட பாமக இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்கணும்னு ரெஜிஸ்டர் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்காரு. பாமக ராமதாஸ் பிரிவோ ஏதோ ஒன்று. அப்போ பாமக ஒரிஜினலாக அதிகமாக இருக்கிறதுன்றது அன்புமணிகிட்ட. அவர் என்டிஏ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா அவர் என்டிஏ விட்டு நகர வாய்ப்பே கிடையாது. நகர்ந்தால் டிஎம்கே வர முடியாது. இன்னொன்று சண்டையே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நம்ம என்டிஏல இருக்கணுமா டிஎம்கேல இருக்கணுமான்றதில்ல. அதனால் அவர் என்டிஏ இருப்பார். 2029 என்டிஏல இருந்தால் சௌமியா தர்மபுரியில் நின்னாங்கன்னா மினிஸ்டராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நீண்ட கால திட்டம்லாம் இருக்குது. தேமுதிக சீன் போட்டுனே இருப்பாங்க. அவங்க சீனை போட்டு ஜனவரி மாதத்தில் வந்து நெருங்கி சீட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இத்தியாதி மற்ற விஷயங்கள்னு அவங்க மற்றபடி கூட்டணி ஆட்சியை கேட்டிருக்காங்க திமுக. பாருங்கள் நடக்கிறதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் உருட்டுலாம் பெரிய உருட்டு. அந்த அம்மா வந்து அதில் தெளிவான ஆள். உருட்டியே தேமுதிக ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. இப்போ உருட்டி போவாங்க. திமுக கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க, கொஞ்சம் மைனஸ் காமிக்கலான்னு. அப்படி போனாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த சைடு வந்தால் ஏதாவது சீட்டு கேட்டால் ஏதாவது கிடைக்கும், நாலு பின்ன ராஜ்யசபா அதுன்னு போகும். அதனால் ஜனவரி என்ன பண்ணுறாங்க, எப்படியும் தேமுதிக என்டிஏட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, போயிடும். மற்றபடி ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமிலாம் ரெட்டையில் சீட்டு கொடுத்து நிற்க வச்சுருவாங்க, அது முடிஞ்சிடும். இந்த கூட்டணி ஓகே. தாவேகா இங்கே வருதா இல்லையான்றது தான் முக்கியமான எதிர்பார்ப்பு. தாவேகாக்குள்ளேயும் இந்த மனமாற்றம் வந்திருக்குது. நாம் ஏன் தனியாக நின்று இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்றது. ஏன்னா திமுக கொடூர அடிக்கும் தேர்தலில் இவங்களுக்கு புதுசு, ஆட்சி அவங்க கையில் இருக்குது. எத்தனை வேட்புமனு தாக்கலை ரிஜெக்ட் பண்ண வைக்க முடியும்? ரெண்டாவது பிஜேபி அங்கே சில வேலைகள்லாம் பண்ணோம் பல ஸ்டேட்டில். அதாவது எல்லாம் வேட்புமனு தான் தாக்கல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. என்ன பண்ணுவேன்? மற்ற கட்சியில் மாற்று வேட்பாளர் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இந்த ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் இவர் தான் எங்களோட ரெப்ரசன்ட் கொடுத்து இவரை வாபஸ் வாங்க வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு அங்கே போயிடுவோம். அப்போ அந்த தொகுதியில் இல்லவே எல்லாம் போய்டும். அந்த வேலையை தாவேக்காட்ட இவங்க பண்ணுவாங்க. டிஎம்கே இன்னும் பெரிய இவங்களா, இவங்களாம் கொள்கைவாதிகளா? அதெல்லாம் அழகாக தூக்குவாங்க. இப்போவே அவங்க பிளான் ஏ, பி ப்ளஸ் இப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அதை எதிர்த்து கட்சியை நடத்தணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஓரளவுக்கு தன்னை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு என்டிஏ கூட்டணியில் போனால் மொத்தமாக ஒரே அடி. டிஎம்கே கண்டமா, நீங்கள் ஒரு 40-45 எம்எல்ஏவா, எதிர்கட்சி தலைவரா, தைரியமாக உலாவலாம். அடுத்து பார்லிமெண்ட் சீட்டு அப்படி இப்படின்னு உலாவலாம், கட்சி பொழைச்சிக்கும். அப்படி ஒரு யோசனை போகுது. அது எப்படி போகுதுன்னு தெரியாது.
சார் இப்போ தமிழ்நாட்டில் என்டிஏவோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு, அதிமுகவுடைய ஆதிக்கம் கம்மியாயிடுச்சா சார்? இப்போ அதிமுக தான் ஒரு முதல்வர் கேண்டிடேட்ல நிக்கிறாரு இபிஎஸ். அப்படி இருக்கும்போது அதிமுக விட அதிகமா பாஜக என்டிஏ அப்படின்ற பேச்சு தமிழ்நாட்டில் இப்ப அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. பேசிட்டோம். இதனால அதிமுகவுடைய வேல்யூ இப்ப கம்மியாயிடுச்சா தமிழ்நாட்டில்? இந்த கூட்டணி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த 2017 இருந்தே இவர்கள் உருட்டுகிற உருட்டு அடிமையாச்சு, அடிமையாயிட்டார், இதாயிட்டார். அடிமையாகிறவர் தான் 2021 டிடிவியை சேர்த்து நிற்கலான்னு இப்போ முடியாதுன்னு சொன்னாரா? அடிமைகள் சொல்ல முடியுமா? 90 சீட்டு கேட்டாங்க பிஜேபி, 20 சீட்டு கொடுத்தாரு. அப்போ அடிமையால் அது பண்ண முடியுமா? ஆனாலும் இவங்க அடிமை அதுன்னு உருட்டுனாங்க. அடிமை வந்து உங்கள் கூட்டணியை தேவையில்லை முடிச்சுட்டு வர முடியுமா? தோத்தாலும் பரவாயில்ல போயான்னு தனியாக நிற்க முடியுமா? நின்னாங்கல்ல. அதே அடிமை மறுபடியும் சேர்ந்தாங்க. அடிமை வந்து அண்ணாமலை தூக்குனா தான் கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அண்ணாமலை எவ்வளோ பெரிய லீடரு பாஜக பொறுத்த வரைக்கும். ஒத்துக்கிட்டு நீக்கினாங்களா? அடிமை இல்லைன்னா அடிமையால் அதை பண்ண வைக்க முடியுமா? டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா ஓகே, அது நீங்கள் வந்து சொல்லுங்கள். டிடிவி ஓபிஎஸ் அவங்க கட்சி பிரச்சனை, பாஜக தலையிட சொன்னாங்களா இல்லையா? அடிமையால் அதை அடிமையாக இருந்தால் சொல்ல வைக்க முடியுமா? என்னன்னா இவங்க நரேட்டிவ் அப்படியே உருட்டுறது. அதிகமாக என்டிஏ சொல்கிறார். என்டிஏ தான். என்டிஏல தமிழ்நாட்டில் தலைவர் யார்? என்டிஏக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அது அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில். என்டிஏ கூட்டணி பீகாரில் யார் பெரிய கட்சி? ஆனா இப்ப என்டிஏ கூட்டணி அப்படின்னாலும் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் கேட்டுதான் எல்லாத்தையும் பண்றாரு, அமித்ஷா சொல்றதுதான் கேட்கிறாரு அப்படின்னு. கேட்கட்டும் என்ன இப்போ இல்லை சார். அப்படி இருக்கும்பொழுது இப்போ அங்கே அதிமுகவுடைய செல்வாக்கு கம்மியாக இருக்கா அப்படின்றது கேள்வி சார். இதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், இந்த மாதிரிலாம் உருட்டுவாங்கன்னு. அதையே நம்பிக்கிட்டு வந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? சரி கேட்கட்டுமே, என்ன கேட்டு போகுது? இவங்க அடிமை இல்லை, இவர்கள் தனித்து இயங்குகிறார்கள்ன்றதுக்கு நான் பல உதாரணங்கள் 21 சொல்லிட்டு வரேன். மறுபடியும் நீங்கள் இந்த இதில் தான் இருக்கீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வச்சுக்கோங்க. அவர் அமித்ஷா கேட்டு தான் பண்ணுறாரு. அமித்ஷா யாரை முதல்வராக சொல்கிறாரோ அவர் தான் முதல்வர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உருட்டுறாங்க. உருட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை கட்சி ஏடிஎம்கே. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், சொல்கிறீங்களா? பிஜேபிக்கு யார்? பிஜேபிக்கு அதிமுக தொகுதிகளை ஒதுக்குமா? அதிமுகவுக்கு பாஜக தொகுதிகளை ஒதுக்குமா? அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பாஜக தான் அதிமுக சீட்டு ஒதுக்கணும். இருந்தாலும் அமித்ஷாவோட இபிஎஸ் அவர்கள் பேசி தான் ஒரு கலந்துரையாடலுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்றது. அப்போ அமித்ஷாவே எனக்கு 90 சீட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டுட்டு நான் இப்படி கேட்குறேன்ப்பா, இருங்க நான் முடிச்சிடறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் விளக்க வர கொடுக்குறேன். அமித்ஷாவே 90 சீட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அமித்ஷாவாக சொல்கிறேன் எனக்கு 20 சீட்டு மட்டும் போதும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதின் பேரில் 20 சீட்டு. அப்படியா? அப்படி இருக்கும்போது இடையில இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் தாவேக்கா எங்க கூட கூட்டணி வைக்கணும், ஒரு பெரிய கட்சி வந்து எங்க கூட கூட்டணி வரும், தாவேக்கா கொடி அவங்க கூட்டத்துல இந்த பாருங்க, பெரிய கட்சி வரும், பெரிய மாற்றங்கள்லாம் வரும்னு சொன்னது ஒரு காலகட்டம். கொடி ஆட்டினதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றம் வரப்போகுது, மாற்றம் வருதுன்னு சொன்னது ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது என்டிஏல அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கா, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தான் சார் கேள்வி. இதை சொல்றதுனால செல்வாக்கு என்ன குறையுது? ஒரு கட்சி தலைவர் தன் கூட்டணியை வலுவா இருக்கு, திமுக தான் காங்கிரஸ் வந்து நிர்ணயிக்கும், இவ்வளவு சீட்டு நான் உனக்கு 3 தான் தருவேன், 5 தான் தருவேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆர்டரா கொடுக்குற அளவுக்கு இப்ப திமுக வலுவான ஒரு கூட்டணியா இருக்கு. ஆனா அந்த வலுவான ஒரு கூட்டணியா இபிஎஸ் இல்லையா அப்படின்றதுதான் இங்க கேள்வியா முன்வைக்கப்படுது சார். நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படிதாங்க என்னங்க பண்றது? பிஜேபி பார்த்து ஏப்பா நீ 144 நின்றுக்கோ, நான் ஒரு 20 நின்றுக்கிறேன், ஒரு நின்றுக்கிட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லி இது பண்ணுவோம். அப்புறம் வேற பிஜேபி பார்த்து ஏப்பா நீ தான் முதலமைச்சராக இருந்து வைப்பப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அடிமை ஒன்றுக்கும் உதவாது. இங்கே வேறு லெவலு. ஓகேவா? சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிங்க அரசியலை. நம்மளே கொஞ்சம் இதாகிடக்கூடாது. பொதுவான மென்டாலிட்டிக்கு வெளியில் உலாவுற கருத்துக்கெலாம் நம்ம இறையாகவே கூடாது. எப்படி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்சது, இப்போவும் போய் இவங்க கேட்பாங்க 60 சீட்டு கேட்பாங்க, தரமாட்டேன்னு வாங்க, 30 வந்து நிற்பாங்க. அப்படி தான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். அதை அந்த 60-30 சண்டை வருத மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு இதுக்கு சண்டையாமே, வேறு லெவலாமே, அமித்ஷா அடிச்சிட்டாரமே, அதாயிடுச்சா இதாச்சாமே நீங்கள் வந்து கேட்க தான் போகிறீங்க. ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா கேட்பீங்க. அன்றைக்கி நான் அதான் பதில் சொல்லிகிட்டு இருப்பேன். இங்கே பெரிய சண்டை, குடிமை இப்படி சண்டைலாம் நடக்கும். பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்காமே சுமூகமாக அப்படின்னு கேட்க தான் போகிறீங்க. ஏன்னா அது நீங்கள் இல்லை, உங்கள் மண்டையில் அது ஏற்றப்படும்.
வெளியில் உட்காந்து டிபேட்டுகள் எங்கேயாவது டிபேட்டு நீங்கள் பாருங்கள், நியாயமான விஷயங்கள் நடந்திருக்கா பாருங்கள், நடக்கவே நடக்காது. தேவையில்லாது நிர்மலா சீதாராமன் ஏன் திமுகவையே குறிவைக்கிறார்? அதான் அவங்க வேலை, அதானே அரசியல். கூட அண்ணாமலை மாதிரி கூட ஒரு ஏடிஎம்கே அடிப்பாங்க. அரசியல்னா என்ன? டிஎம்கே ஆட்சியாக தான் பிஜேபிக்கு வளர முடியும். அதை சொல்கிறாரு ஒருத்தர். இவங்க தான் ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லையா, அப்புறம் ஏன் டிஎம்கே அடிக்கிறாங்க? அப்புறம் ஏன் திரும்ப வந்து ஏடிஎம்கே அடிக்கிறாரு? அவர் தான் ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லைல்ல. ஏன் செல்வ பிறந்த ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு? அவர் தான் ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லைல்ல. கேள்வி எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குது தெரியுதா? இதுதான். இது எல்லா கருத்துக்களும் ஓடுங்க, எல்லாத்தையும் ஓடும். நான் வேணால் உங்களுக்காக சொல்லிக்கிறேன், அமித்ஷா பார்த்து ஏதோ சீட்டு கொடுப்பாரு, அமித்ஷா பார்த்து முதலமைச்சர் யாருன்னு பண்ணுவார். மொத்தத்தில் இங்கே என்டிஏக்கு அமித்ஷா தான் தலைவர். சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.